மை டியர் ஹெல்த் லவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்காம இன்னைக்கு என்ன பேச போறோம்ன்ற டாபிக் உள்ள போலாம். இப்ப இருக்கிற டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே தலைவலின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. உண்மையா தலைவலி எதுக்கு வருதுன்னு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் மூலமா வரலாம், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா நீங்க ஃபாலோ பண்ற ஃபுட் ஸ்டைலால கூட இது வரலாம். இந்த மாதிரி தலைவலிய போக்குறதுக்கு ஒரு சிம்பிளான டீ ரெமெடி சொல்லவா நானு? வாங்க பாக்கலாம். நம்ம டெய்லி பேசிஸ்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மிகப்பெரிய தலைவலி தாங்க. ஏன்னா டென்ஷனால பயங்கரமா தலைவலிக்கும். இதை எப்படி போக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில ஒரு சின்ன டீ ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க, அதுல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு முக்கியமா பெப்பரின் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா ஒர்க் ஆகுது. அது கூடவே சேர்ந்து மஞ்சளையும் நம்ம எடுத்துக்க போறோம். மஞ்சள் அப்படின்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் கூட. அண்ட் அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு பொருள் இஞ்சி. இதுல ஜிஞ்சஃபெரால் இருக்கு. இது நம்ம ஆன்டி ஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டியா ஒர்க் ஆகும். நான்காவது ஆளி விதை, அதாவது ஃபிளாக்ஸீட். இந்த ஃபிளாக்ஸீட்ல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தலைவலியை மட்டும் கிடையாது, மைக்ரேனை கூட குறைக்கும்னு சொல்றாங்க. இது கூடவே சேர்த்து வேப்பிலை, அதாவது இதுல இருக்கிற ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிபயோட்டிக் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த மருந்தா தலைவலிக்கு விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 பொருளை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே ஒரு டீயை ப்ரிப்பேர் பண்ண போறோம். தலைவலியை சூப்பரா போக்க போறோம். முதல்ல 5 மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஃபிளாக்ஸீடு, வேப்பச்சாறு 1 அல்லது 2 டிராப், 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஸ்டவ்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியில பக்கத்துல வச்சிருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸை அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த தண்ணி நல்லா பாதியா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சோ இல்ல லூக் வார்மோ இருக்கும்போது கொஞ்சம் அதுல தேனை ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து இந்த டீயை டேஸ்ட் பண்ணுங்க. இந்த டீ நீங்க ரொம்ப தலைவலியா ஃபீல் பண்ணும்போது இது சூப்பரான ஒரு ரெமெடியா உங்களுக்கு ஒர்க் ஆகும். குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு மருத்துவ ஆலோசனைக்கும் எதிரானது அல்ல. மேலும் உங்களோட அருகில் இருக்க மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை ஆலோசிச்ச பிறகு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.